திருவாத்திலே பறித்து அபிஷேக பொருளாய் புரிந்து ஈசன் முன்பிலே வைத்தார்கள். ஆலகாலம் உண்ட ஈசனுக்கு இந்த நஞ்சு எம்மாத்திரமாக பார்த்தார் பகவான். நம்முடைய காரணத்தால் இதற்கு காரணமாகவும் காரணியாகவும் இருந்தவர் நாமல் அல்லவா? அதனால இந்த நஞ்சு நாமல் பூலோகத்தை விட்டால் காற்றலையிலே கலந்து உயிரினங்கள் யாவரும் மரணத்தை சந்திப்பார்கள். எல்லாம் கெட்டு போகும் என்று அந்த விஷத்தை எடுத்து என்ன செய்கிறார் என்று பாருங்கள். என்னமா செய்கின்றார்? நஞ்சை அரணார் கண்டபொழுது சாப்பிடுகின்றார் என்று நாயகியார் ஈசனுடைய கண்டம் என்ற கழுத்திலே கை வைத்தார். சக்தி கை வைத்தமையின் காரணத்தாலே அந்த கண்டம் என்று சொல்லக்கூடிய கழுத்திலே விஷம் கரை போல் படிந்து நின்றுதான். இதனால் நீலகண்டர் என்ற திருநாமம் எம்பிரானுக்கு உண்டு. அந்த விஷம் மேற்கொண்டு கீழே செல்ல முடியாமல் ஈசனுடைய உச்சிமடியாக வந்து நெற்றிக்கண் திறந்து அதிலிருந்து அனலானது வெளிப்பட்டது. மூன்று கண்களில் இருந்த அனலானது வெளிப்பட்டது. பூவானது சரிந்தது, இருப்பானது சரிந்தது. மூன்று ஒரு இடத்திலே கருவுருவாக திரண்டு என்ன செய்கிறார் என்று பாருங்கள். சிவந்தார் சிவன் முதலாரோ சிவந்தார் சிவன் முதலாரோ பூவாய் சொரிய கொண்டிருக்கின்றாளே வடக்கு வாசல் செல்வியாய் வராத வீரர்கள் யாவரையும் அரவணைத்து வந்தார் எல்லோருக்கும் அரவணைத்துக் கொண்டிருக்கின்றாளே என் அம்பிகை பத்திரகாளி அம்பாள் அந்த ஈசனுடைய நெற்றிக்கண்ணிலேயே அனலிலே வந்து அவதரித்தாள். மகிழ்ச்சி அடைந்தாள் பார்வதி அம்மையானவள். அம்மா சாண்டோ ஒரு குலத்து மக்கள் தலைக்க வேண்டும் என்று என் அம்பிகை சங்கரியாள் தேவி பத்திரகாளி அம்பாள் வந்து அவதரித்தாள். மாகாளி அம்மை வந்து பிறந்த போது மகிழ்ச்சி அடைந்த பார்வதா தேவி யானவள். ஆமா அந்த பத்திரகாளி அம்மனையில் வரத்தால் தான் எடுத்து